ஹலோ காய்ஸ், சூப்பரான பூண்டு சாதம் தான் லஞ்சுக்கு ட்ரை பண்ணியிருந்தேன். ஒரு 10 மினிட்ஸில் குயிக்காக பண்ணி முடிச்சிடலாம். சாதம் வடித்து வச்சுருந்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு 10 பல் பூண்டு எடுத்துக்கோ. நான் சொல்கிற ரேஷியோ வந்து ஒரு ஆள் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். நான் எனக்கு மட்டும்தான் பண்ணியிருக்கேன். அதனால தான் நீங்கள் வந்து 2-3 பேர் பண்ணுறீங்கன்னா ஒரு 1.5 பூண்டு எடுத்து நல்லா தோல் உரிக்காமையே நீங்கள் நல்லா தட்டி போட்டுக்கோங்க. தட்டாமல் போட்டிங்கன்னா பூண்டு வெடிக்கும் வறுக்கும் போது. அதனால தான் ஒரு ஸ்பூன் கீ இல்லாட்டி ஆயில் ஏதாச்சும் போட்டுக்கோங்க. கீயில் பண்ணால் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நான் ஆயிலில் தான் ஃப்ரை பண்ணி நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேம் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதை எடுத்துகிட்டு அதே ஆயிலில் ஒரு ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா வெடிக்கட்டும். நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு ஆளுக்கு பண்ணுறதுனால அதே ஆயில் எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. கூடவே நான் கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். ஒரு 2 or 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன்னா எனக்கு அந்த ஃப்ளேவரும் பிடிக்கும். அது சாப்பிடும் போது கடிச்சிக்கவும் நல்லாயிருக்கும். அதனால தான் உங்களுக்கு எவ்வளோ விருப்பமோ நீங்கள் அந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் நல்லாயிருக்கும் நீங்கள் எவ்வளோ ஆட் பண்ணாலுமே. நெக்ஸ்ட் வந்து நான் ஒரு ஆள் பண்ணுறதுனால ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. தக்காளி வணங்க நல்லா கொலையாக மசிஞ்சு வெந்து வந்ததுக்கப்புறமா நீங்கள் கொஞ்சமாக சில்லி பவுடர், கொரியாண்டர், டர்மரிக் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் குழம்பு மிளகாய் பொடியும் ஆட் பண்ணிடலாம். கரம் மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் விருப்பம்தான். மசாலா பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நான் வறுத்து வச்சுருக்க பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன். நான் அப்படியே தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து குழந்தைங்க சாப்பிட்றாங்கன்னா மிக்ஸில் வந்து நல்லா பவுடர் பண்ணி போட்டுக்கோங்க. ஆக்சுவலாக இது வந்து மிக்ஸில் நல்லா பிளெண்ட் பண்ணி போட்டு தான் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். நான் ஒரு ஆளுக்கு பண்ணுறதுனால பவுடர் பண்ணலை, அப்படியே ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு வடித்து வச்சுருக்க சாதத்தை வந்து ஆட் பண்ணிவிட்டேன். சாதம் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது கொத்தமல்லி குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு பண்ணிங்கன்னா சூப்பரான ஃப்ளேவராக கிடைக்கும். கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 3 மினிட்ஸ் அப்படியே மூடி வச்சிட்டிங்கன்னா சூப்பரான பூண்டு சாதம் ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட் மை சேனல். தேங்க்யூ.